الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கூறுங்கள் الصلاة والسلام عليك يا رسول الله وعلى آلك وأصحابك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله وعلى آلك وأصحابك يا نور الله نويت سنة الاعتكاف அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபவுத் தாபியீன்கள், சாலிஹீன்கள், அல்லாஹுடைய இறைநேச செல்வர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய வீட்டிலே இஅ்திகாஃபுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை முழுமையான முறையிலே பின்பற்றி வாழ்வதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை விட்டு முழுமையான முறையிலே தவிர்ந்து வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுகின்ற விடயத்திலே ஏராளமான ஹதீதுகள் ரிவாயத் செய்யப்பட்டுள்ளன. ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நவின்றுள்ளார்கள், யார் என் மீது தினமும் 100 தடவைகள் ஸலவாத் கூறுகிறார்களோ அல்லாஹு தஆலா அந்த அடியானுடைய 2 கண்களுக்கு மத்தியில் இந்த அடியான் முனாஃபிக், நிஃபாக் தனத்தை விட்டும் தூரமானவன், மேலும் நரக நெருப்பை விட்டும் தூரமானவன் என்பதாக எழுதி விடுகின்றான். எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். விசேஷமாக வெள்ளிக்கிழமையுடைய தினங்கள்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நசீபாக்கி அருள்வானாக. ஸல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தும் வஸலாமுன் அலைக யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ் அலா நபியினா வலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களில் மிகவும் உன்னதமான சிறப்பு வாய்ந்த இமாமுல் அம்பியா என்று வர்ணிக்கப்படக்கூடியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பின்னால் அதிக சிறப்புகளை இஸ்லாமிய மார்க்கம் ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது. நிறைய விடயங்கள் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஷரீஅத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிறைய விடயங்களை நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு கடமையாக அல்லாஹு தஆலா இருக்கின்றான். நிறைய விடயங்கள், ஹஜ்ஜுடைய கிரிகைகளாக இருந்தாலும் சரி, குர்பானுடைய விடயங்களாக இருந்தாலும் சரி, நகங்கள் வெட்டக்கூடிய விடயமாக இருந்தாலும் சரி, ஜம்சம் தண்ணீராக இருந்தாலும் சரி, அனைத்துமே சையதுனா இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ் அலா நபியினா வலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஞாபகார்த்தத்தை அல்லாஹு தஆலா இந்த ஷரீஅத்தின் மீது கடமையாக்கி இருக்கின்றார். இந்த ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ் அலா நபியினா வலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை கடல் ஓரமாக செல்கின்றார்கள். செல்லக்கூடிய நேரத்தில் பார்த்தார்கள், ஒரு மனிதனுடைய ஒரு பிணம், ஒரு உடம்பு, மரணித்த ஒரு மனிதனுடைய பிணம் ஒன்று இருக்கின்றது. எப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்றால், நீர், கடலில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் அந்த மனிதனுடைய உடம்பை நோக்கி வரும்போது சில மீன்கள் வந்து அந்த மனிதனுடைய உடம்ப, அந்த பிணத்தை சாப்பிடுகின்றது. தண்ணீர் சென்றதன் பின்னால், அப்படியே கடலை நோக்கி தண்ணீர் சென்றதன் பின்னால் திரும்பவும் பார்க்கின்றார்கள், சில பறவைகள் வந்து அந்த மனிதனுடைய உடம்பை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பறவைகள் சென்றதன் பின்னால் சில விலங்குகள் வந்து அந்த மனிதனுடைய உடம்பை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு நிலைமையை சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்ததன் பின்னால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நிச்சயமாக நீ சக்தி பெற்றவன், எனக்கு
முழுமையான ஒரு நம்பிக்கையும் இருக்கின்றது. மரணத்திற்கு பின்னால் திரும்பவும் நீ மனிதர்களை எழுப்புவதற்கு சக்தி வாய்ந்தவன், எந்த விதமான சந்தேகமும் எனக்கு கிடையாது. ஆனால் இந்த காட்சியை நான் பார்க்கக்கூடிய நேரத்துல என்னுடைய கல்வில ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. எவ்வாறு என்றால், கியாமத்துடைய நாளில் எவ்வாறு நீ மனிதர்களை ஒன்று சேர்ப்பாய், கியாமத்துடைய நாளில் எவ்வாறு நீ மனிதர்களை ஒன்று சேர்ப்பாய், அவர்களுடைய உடம்புகள் எப்படி ஒவ்வொரு இடத்தில் பாகம் பாகமாக, சில இந்த மனிதனுடைய உடம்புல சில பாகம் மீனுடைய வயிற்றிலே இருக்கிறது, சில பாகம் விலங்குகளுடைய வயிற்றிலே இருக்கிறது, சில பாகம் பறவைகளுடைய வயிற்றிலே இருக்கிறது. இப்படியெல்லாம் பாகம் பாகமாக இது உடம்பு பிரிக்கப்படுகிறது. கியாமத்தில் எவ்வாறு இதை நீ ஒன்று சேர்ப்பாய் என்ற அந்த விடயத்தை நான் பார்க்க வேண்டும். நான் ஆசைப்படுகின்றேன். என்னுடைய உள்ளத்திற்கு இதன் மூலம் ஒரு தசல்லியை, நிம்மதியை நான் வழங்க வேண்டும். அப்பொழுது அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான், இப்ராஹிமே அலைஹி ஸலாத்து வஸலாம், நீங்க என்ன செய்யுங்க, 4 பறவைகளை எடுங்க. 4 பறவைகளை எடுத்து அதை நல்ல முறையில் வளர்த்து பராமரித்து அதை நல்ல உங்களோட பழக்கப்படுத்தி கொண்டு, அதன் பின்னால் அது உங்களோடு பழகியதன் பின்னால் இந்த 4 பறவைகளையும் நீங்கள் அறுத்து விடுங்கள். இந்த 4 பறவைகளையும் அறுத்து இந்த 4 பறவைகளுடைய தலையை மாத்திரம் உங்களிடம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 4 பறவையுடைய இறைச்சியையும் மிக்ஸ் பண்ணுங்க, கீமா செஞ்சிருங்க. இறைச்சிகள் என்ன செய்ய, அப்படியே ஒன்றோடு ஒன்று நீங்கள் பிரட்டி ஒன்றோடு ஒன்று சேர்த்து விடுங்கள். அதனுடைய தலையை மாத்திரம் உங்களிடம் வைத்துக் கொள்ளுங்கள். பின்பு என்ன செய்ய, இந்த 4 பறவைகளுடைய இறைச்சியையும் மிக்ஸ் ஆவின கலந்த ஒன்று சேர்க்கப்பட்ட இந்த இறைச்சியை 4 மலைகளின் மேல் நீங்க போயிட்டு வைங்க. 4 மலைகளின் போய் நீங்க அதை வைங்க. வைத்ததன் பின்னால் நீங்க அந்த பறவைகளை அலையுங்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய குத்ரத், அல்லாஹ்வுடைய சக்தி எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் என்ன செய்கின்றார்கள், 4 பறவைகளை எடுக்கின்றார்கள், அதை பராமரிக்கின்றார்கள். அதுல ஒன்று மயில், ஒன்று என்னது மயில், இன்னும் ஒன்று சேவல், 3வது புறா, 4வது கழுகு. இந்த 4 பறவையையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், நல்ல முறையில் அவர்களோடு பழக்கப்படுத்தி கொண்டு இந்த 4 பறவைகளையும் அவர்கள் அறுத்து அதனுடைய தலையை மாத்திரம் தன்னிடம் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் 4 பறவையுடைய இறைச்சியையும் அப்படியே ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி 4 மலைகளின் மேல் போய் வைத்து விட்டு வந்து விட்டார்கள். அதன் பின்னால அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு பறவையாக அழைக்கின்றார்கள். யா அய்யுஹ தீக், சேவலே என்று அழைக்கின்றார்கள். அதன் பின்னால் யா அய்யுல் ஹமாமா, ஏ புறாவே என்று புறாவை அழைக்கின்றார்கள். 3வது அவர்கள் கழுகை அழைக்கின்றார்கள். 4வது மயிலை அழைக்கின்றார்கள். இப்பொழுது 4 பறவைகளுடைய பெயரை கூறியதன் பின்னால் 4 மலைகளில் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒன்றாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த அந்த இறைச்சிகள்ல ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரிகின்றது. ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரிந்து ஒவ்வொன்றும் அதனுடைய உடம்போடு போய் சேர்கிறது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. புறாவுடைய இறைச்சோடு சேருது, அதே மாதிரி மயிலுடைய இறைச்சியோடு சேர்கிறது, அதே போன்று ஏனைய பறவைகளும் அதனுடைய இறைச்சியோடு சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வைக்கப்பட்டிருந்த அந்த 4 தலைகள் இருக்கின்றது, இந்த பறவையுடைய அந்த தலையோடு வந்து இந்த இறைச்சியும் ஒன்று சேர்கிறது, திரும்பவும் உயிர் வந்து விடுகிறது. இதை அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறை தஃசீரில் இந்த வரலாறு வருகிறது. அருள்மறையில் அல்லாஹு தஆலா ஒரே ஒரு ஆயத்தின் மூலமாக முழு வரலாறையும் குறிப்பிட்டு காட்டுகின்றான். வைது கால இப்ராஹீமு ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌதா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பிடம் கேட்கிறாங்க, ரப்பே எனக்கு காட்டி நீ எவ்வாறு மரணத்தின் பின்னால் எழுப்பாட்டுவாய். அல்லாஹ் கேட்கிறான், கால அவலம் துக்மின், உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், கால அவலம் துக்மின், உங்களுக்கு அதன் மீது நம்பிக்கை இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், கால பலா, இல்லை ரப்பே எனக்கு நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது. நீ அனைத்துக்கும் சக்தி பெற்றவன், அனைத்தையும் நீ ஆக்கக்கூடியவன், அழிக்கக்கூடியவன், எல்லா நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. வலாக்கில் லியதுமைன்ன கல்பி, என்னுடைய கல்புக்கு ஒரு முத்துமின், ஒரு இத்மினான் கிடைப்பதற்காக, ஒரு நிம்மதி கிடைப்பதற்காக நான் கேட்கின்றேன் என்று கூறிய நேரத்தில் அல்லாஹு தஆலா கூறிய இந்த வார்த்தை, கால ஃபஹுத் அர்பாத்தம் மின த்வைர் ஃபஸ்ருஹுன்ன இலைக ثم اجعل على كل جبل منهن جزءا ثم ادعهن ياتينك سعيا واعلم ان الله عزيز حكيم என்று அல்லாஹு தஆலா
சூரத்துல் பக்ராவிலே இந்த ஆயத்தை குறிப்பிட்டு இந்த ஒரு வசனத்திற்கு கீழால் முழு வரலாற்றையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய குதிரத்தின் தன்னுடைய சக்தியை அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? அழகான முறையில் என்ன செய்தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காண்பித்தான். இதன் மூலமாக அவர்களுடைய உள்ளமும் திருப்தி அடைந்தது. கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த 4 பறவைகளையும் ஏன் தேர்ந்தெடுத்தார்கள்? இந்த 4 பறவை, எத்தனையோ பறவை உலகத்துல, இந்த விசேஷமாக இந்த 4 பறவைகள், மயில், அதே போன்று சேவல், அதே போன்று புறா, மேலும் கழுகு, இந்த 4 பறவையையும் தேர்ந்தெடுத்ததன் காரணம் என்ன என்பதை உலமாக்கள் குறிப்பிடக்கூடிய நேரத்தில் நமக்கு கற்றுத்தரக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த 4 பறவைகளிலும் 4 வகையான கெட்ட குணங்கள் இருந்தது. இந்த 4 பறவைகளிலும் 4 வகையான கெட்ட குணங்கள் இருந்தது. இந்த கெட்ட குணங்களின் காரணத்தினால் தான் இந்த பறவையை அவர்கள் அறுத்தார்கள் என்பதாக உலமாக்கள் கற்று தந்துவிட்டு கூறுகிறார்கள். இந்த பறவைகளில் இருக்கக்கூடிய இந்த கெட்ட குணங்கள் மனிதனிடத்திலும் இருந்தால் மனிதனும் சீரழிந்து விடுவான். இந்த பறவையிடம் இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் மனிதனிடம் இருந்தால் அந்த கெட்ட குணங்களை நீக்கக்கூடிய விடயத்திலே மனிதன் முயற்சி செய்ய வேண்டும். முதலாவது என்ன கூறுகிறார்கள் உலமாக்கள்? மயில். இந்த மயில் மிகவும் அழகான ஒரு பறவை. அதனுடைய தோகைகளை விரித்து அது ஆட்டக்கூடிய நேரத்தில் அதனுடைய அழகை ஒவ்வொரு மனிதனும் ரசிக்க முடியும். அவ்வளவு அழகாக இருக்கும். ஆனால் இந்த மயிலிடம் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட குணம் என்னவென்றால், என்னை விட அழகானவன் யாருமே கிடையாது என்ற ஒரு ஆணவம். என்னை விட அழகான ஒரு பறவை கிடையாது என்று மயிலிடத்திலே ஒரு பெருமை இருந்தது. மேலும் கழுகு இருக்கின்றது. இந்த கழுகு எப்படிப்பட்ட ஒரு பறவை என்றால், மிகவும் உயரத்தில் பறக்கக்கூடியது. ஆனால் செத்த பிராணிகளை உண்ணக்கூடியது. கழுகுடைய பழக்கம் செத்த விடயங்களை உண்ணுவது. மேலும் இந்த கழுகிடம் இருந்த ஒரு கெட்ட பழக்கம் என்னவென்றால், உலமாக்கள் கூறுகிறார்கள், பேராசை மிகவும் அதிகமாக இருந்தது. கழுகிடத்துல பேராசை அதிகம். மூன்றாவது கூறுகிறார்கள் எவ்வாறு என்றால், ஒரு புறா. இந்த புறாவுடைய கெட்ட பழக்கம் என்னவென்றால், தான் உயர பறக்கின்றேன் என்ற அந்த பெருமை இந்த புறாவிடம் இருந்தது. நான் தான் உயரமாக பறக்கின்றேன், உயரம் பறக்க வேண்டும் என்ற ஆசை, ஆர்வம், பறக்கின்றேன் என்ற பெருமை அதனிடம் இருந்தது. மேலும் சேவலிடம் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம் என்னவென்றால் ஷஹ்வத், அதாவது ஆசா பாசங்கள் சேவலிடம் அதிகமாக இருக்கிறது. உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எல்லாத்தையும் செஞ்சு போட்டுறணும். சேவலிட பழக்கம் என்னது? உள்ளத்துல ஷஹ்வத் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிராணி சேவல். உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், மனிதனிடம் இந்த 4 பழக்கங்கள் இருக்குமேயானால் அவன் அதனை என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக நீக்கிவிட வேண்டும். ஆணவம் இருந்தால், அதே போன்று பேராசை இருந்தால், உலக இன்பங்களில் ஷஹ்வத் பேராசை, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஆசா போசங்களை, அவன் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கெட்ட விடயங்களை, இதை நான் செய்ய வேண்டும் என்று அவன் முற்படுவானேயானால், மேலும் உயர உயர பறக்க வேண்டும் என்று மனிதன் ஆசைப்படுவானேயானால், இவைகளை அவன் உலகத்திலே நீக்கி கொண்டால் கியாமத்திலே அவனுக்கு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா வழங்குவான். ஏனென்றால் இந்த 4 பழக்கங்கள் இருக்கிறதே, இது இன்று மனிதர்களுக்கு மத்தியில் மிகவும் அதிகமாக காணக்கூடிய ஒரு பழக்கம். பெருமை, ஆணவம் என்பது மனிதனிடத்திலே இருக்கக்கூடியது. மேலும் பேராசை என்பது மனிதனிடத்திலே இருக்கக்கூடியது. எந்த அளவு ஆணவம் என்றால், மனிதனுக்கு தன்னை விட ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய மனிதன் பக்கத்தில் அமர்ந்தால் கூட அவன் அதை விரும்புவதில்லை. அனைவர்களும் கிடையாது, ஒரு சிலர். அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்பை வழங்கினால், அல்லாஹ் தஆலா செல்வத்தை வழங்கினால், இந்த செல்வம் அந்த மனிதனை எந்த அளவு ஆட்கொள்கின்றது என்றால், பெருமை அவனிடத்திலே எவ்வாறு வருகின்றது என்றால், வசதி இல்லாத ஒரு ஏழை தனக்கு பக்கத்தில் அமர்வதை கூட அவன் விரும்புவது கிடையாது. இவன் உட்கார்ந்துட்டான் எனக்கிட்ட. ஒரு ஃபங்க்ஷன்லயா இருந்தாலும், ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு மேசையிலேயா இருந்தாலும், அவர்கள் பணக்கார மனிதர்கள் 4 பேர் அமர்ந்திருந்தால், அதுல ஒரு ஏழை போல் அமர்ந்தால் உடனே என்ன செய்வார்கள்? அங்கும் இங்கும் பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். எங்களோட வந்து இவர் உட்கார்ந்துட்டாரு. இந்த அளவு பெருமை ஒரு மனிதனை அவனுடைய அமல்களை அழித்து விடக்கூடியது. பெருமை யாருக்கு சொந்தமானது? முத்தகப்பீர் யார்? அல்லாஹ். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்தக்பிரீன். அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடக்கூடிய வசனம் என்ன? அல்லாஹ் பெருமை அளிக்கக்கூடிய மனிதர்களை விரும்புவது கிடையாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீதுகளின் மூலமாக இந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய
இந்த பெருமைக்குண்டான மருந்துகளை இந்த ஆணவம் யாரிடம் இருக்கின்றது என்ற பல விடயங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு அழகான முறையில் கற்று தந்துள்ளார்கள். ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தஆலா பெருமை அடிக்கக்கூடிய மனிதர்கள், மேலும் தன்னுடைய முதுகை முன்னால் தள்ளிக்கொண்டு பாதையிலே பெருமையாக நடக்கக்கூடியவர்களை விரும்புவது கிடையாது. சிலருக்கு அந்த பழக்கம் இருக்குது. பெருமை வந்து விட்டாலே கொஞ்சம் கெம்பரா நடப்பாங்க, செஸ்ட கொஞ்சம் முன்னே போட்டு நடப்பாங்க. செஸ்ட் என்ன செய்யறது? முன்னே போட்டு நடக்கிறது. இது பெருமையுடைய அடையாளங்களில் ஒன்று. எனவே இவர்களை அல்லாஹ் விரும்புவது கிடையாது. ஹஜ்ரத் ஹுஸைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் நான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒரு ஜனாசாவிலே கலந்து கொண்டோம். அப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள், நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, மனிதனின் மிகவும் கேவலமான மனிதன் யார் என்று நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தானாகவே பதில் கூறுகிறார்கள், யாரிடம் கெட்ட குணங்கள் இருக்கிறதோ இவரும், மேலும் யாரிடம் பெருமை இருக்கின்றதோ இவனும் மனிதர்களில் மிகவும் கேவலமானவன். பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், மனிதர்களில் சிறந்த மனிதர் யார் என்று நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்று கேட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதர்களில் சிறந்த மனிதர் யார் என்றால் யாரை மனிதர்கள் பலகீனமாக கருதுகிறார்களோ. இன்னைக்கு சமுதாயத்துல சில மனிதர்களை ஒதுக்கி வைப்பாங்க, இவன் என்ன இப்படி இருக்கிறான், ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாகவும் இருக்கலாம். சில மனிதர்கள் பார்வைக்கு மிகவும் பணிவாக இருப்பார்கள், நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் எப்ப பார்த்தாலும் எப்படி இருக்கிறாரு, பலகீனம், மனிதர்களால் பலகீனமான மனிதர் என்று ஒதுக்கப்படக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய சூஃபியாக்களும் மனிதர்களில் தான் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற சீதேவிகளும் மனிதர்களோடு மனிதராக கலந்திருப்பார்கள், ஆனால் அமைதியாக இருப்பார்கள், எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய ரிலாவுக்காக வேண்டி அமல் செய்யக்கூடியவர்கள், பெருமை இல்லாதவர்கள், பெருமை ஒரு துளி கூட உள்ளத்திலே கலக்காத அந்த சீதேவிகள். யாரை மனிதர்கள் மிகவும் பலகீனமாக கருதுகிறார்களோ, மேலும் யார் பழைய ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கின்றார்களோ இவர்கள் மனிதர்களில் மிகவும் சிறந்தவர்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு கூறினார்கள், இவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்றால் இவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்வார்களே ஆனால் அல்லாஹ் அந்த சத்தியத்தை கபூல் செய்கின்றான். இவர்கள் தான் மனிதர்கள் சிறந்தவர்கள். இன்னும் ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெருமை யாருடைய உள்ளத்துல கடுகளவு ஒரு கொஞ்சமாவது பெருமை யாருடைய உள்ளத்திலே இருக்குமோ அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பயங்கரமான ஒரு ஹதீஸ் ஷரீஃப். கடுகளவு பெருமை யாரிடத்திலே இருக்கிறதோ அவன் சுவர்க்கம் நுழைய முடியாது. இன்றைக்கு எல்லா விடயத்திலும் நம்முடைய சமுதாயத்திலே பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் பெருமை 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 என்பது இன்று ஆணவம் மிகவும் மேலோகி இருக்கிறது. மனிதர்களுக்கு மத்தியிலே இன்னொரு மனிதனை இழிவாக கருதுவது, இதுவும் அவனிடம் இருக்கக்கூடிய பெருமையை அவன் வெளியில் காட்டக்கூடிய ஒரு விஷயம், அவனுடைய இருக்கக்கூடிய பெருமையை வெளியில் காட்டக்கூடிய விஷயம். எனவே யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை தாழ்த்தி கொள்கின்றார்களோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் தன்னை தாழ்த்தி கொள்கிறார்களோ அல்லாஹு தஆலா அவர்களை உயர்த்துவான், அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துவான். யார் பெருமை அடிக்கின்றாரோ, நான் உயர்ந்தவன் என்று யார் பெருமை பீத்துகின்றார்களோ அல்லாஹு தஆலா அவரை தாழ்த்தி விடுவான். இந்த பெருமை நம்மிடத்தில் இல்லாமல் போக வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பெருமையின் மூலமாக ஏற்படக்கூடிய விபரீதங்களை நாங்கள் ஞாபகப்படுத்தணும். இந்த பெருமை செய்யறதால என்ன தண்டனை வழங்கப்படும், பெருமையின் மூலமாக அல்லாஹ்வுடைய பனிஷ்மெண்ட் என்ன? ஒரு ஹதீஸ்ல என்ன சொன்னாங்க, யாரிடம் ஒரு கடுகளவு பெருமை இருக்குமோ சுவனம் நுழைய முடியாது, சுவர்க்கமே கிடையாது அவனுக்கு, அவன் தௌபா செய்தாலே தவிர. அப்ப நாம் யோசிக்கணும், இந்த விபரீதங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதே போன்று சலாத்திலே நாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும். சலாம் சொல்லக்கூடிய விஷயத்தில் என்ன செய்யணும்? முந்திக் கொள்ளணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான ஒரு ஹதீஸ் ஷரீஃப், யார் சலாம் சொல்வதில் முந்திக் கொள்கிறார்களோ பெருமை அவரை விட்டும் தூரமாக்கப்பட்டுவிடும். இன்றைக்கு சலாம் சொல்றது இல்ல பாருங்க, நாங்க சலாம் சொல்றது மிச்சம் குறோம். எங்கட ஸ்டேட்டஸான ஆள் இருந்தா தான் நாங்க சலாம் சொல்லுவோம், எங்கட கேட்டகரியா இருந்தா தான் சலாம் சொல்லுவோம், எங்களுக்கு தெரிஞ்சவங்களே இருந்தா தான் சலாம் சொல்லுவோம். இல்லாத ஏழை மிஸ்கின்களை கண்டா நாங்க சலாம் சொல்ல மாட்டோம். தேவேண்டா அவன் சொல்லட்டும், தேவேண்டா அவன் சொல்லட்டும், நாங்க ஏன் சொல்லணும்? இவர் எங்கட லெவலுக்கு இல்ல. இதனால்தான் முபாரக்கான ஹதீஸ் ஷரீஃப் ஒவ்வொரு வார்த்தையும் ஹிக்மத்துடைய வார்த்தைகள். யார் சலாம் சொல்வதில் முந்திக் கொள்கிறார்களோ அவர்கள் பெருமையை விட்டும் தூரமாக்கப்படுவார்கள். இன்னும் ஒரு பெருமை ஏற்படாமல் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்குரிய ஒரு காரணம் என்ன? தன்னுடைய பொருட்களை தானாகவே தூக்கிக் கொள்வது, அப்படின்னா தன்னுடைய வேலையை தானே செய்வது. சில மனிதர்கள் டேக்கும், இப்ப நிறைய இடங்கள்ல காணக்கூடிய சில விஷயங்கள் தான், சில மனிதர்கள் அவங்க வந்தாங்கன்னா அவங்களோட செருப்பை தூக்குறதுக்கு 2 பேர் வருவாங்க,
அவங்களோட பேக தூக்குறது. இது நல்லடியார்கள் இருக்கிறாங்க, சீதேவிகள் இருக்கிறாங்க, விலாயத்தை பெற்ற மகான்கள் இருக்கிறாங்க. சமுதாயத்துல மார்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் யாருக்கு வழங்கி இருக்கின்றானோ அவர்களுக்கு நாம் ஹிதுமத் செய்வது எங்கட மேல கடமை. அதை நாங்கள் செய்வோம், அதை கட்டாயம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு பணிவிடை செய்வது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம், அதை நாங்கள் செய்ய வேண்டும். அவை இல்லாமல் பல இடங்களில் நாங்கள் காணக்கூடிய ஒரு விடயம், பேர் சொல்ல முடியாது, பல இடங்களில் காணக்கூடிய விடயம். வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்? பின்னுக்கால் ஆளிக்கணும், அவங்களோட செருப்பை தூக்க ஆள் இருக்கணும், அவங்களோட பேக தூக்க ஆள் இருக்கணும். இதெல்லாம் அவர்கள் எதிர்பார்ப்பது. இது என்னது? பெருமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணம். அதனால தன்னுடைய வேலையை தானாக செய்வார்களே ஆனால், தன்னுடைய வேலையை தானாக செய்ய முடியுமாக இருந்து தானாக செய்வார்களே ஆனால் அந்த பெருமை என்பது அவருடைய உள்ளத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டுவிடும். பெருமையின் மூலமாக ஏற்படக்கூடிய விபரீதங்களை தான் நாம் சிந்திக்க வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால், எப்ப தன்னுடைய கல்வில பெருமை ஆணவம் வருகின்றதோ, பெருமை வார மாதிரி கல்விக்குதோ, உடனே நாங்க என்ன செய்யணும்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி இடது பக்கம் 3 தடவை துப்புறது. இடது பக்கம் என்ன செய்யறது? 3 தடவை இடது பக்கம் துப்பி விடுறது. அப்ப என்ன செய்யும்? பெருமை எங்களை விட்டும் தூரமாக்கப்பட்டுவிடும் இன்ஷா அல்லாஹ். மேலும் இரண்டாவது விடயம் என்னவென்றால், அந்த பறவைகளில் இருந்த இரண்டாவது பழக்கம் என்னவென்றால், உயர உயர பறக்க வேண்டும் என்ற ஆசை. நான் உயரமாக பறக்கின்றேன். அந்த புறாவுக்கு இந்த பெருமை என்ன? புறாவிடம் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம் என்ன? நான் தான் உயரமாக பறக்கின்றேன், நான் மிகவும் உயரமாக பறக்கின்றேன். அந்த அந்த ஆணவம், அந்த அதுவும் ஒரு பெருமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். தான் உயரம். இந்த உயரத்தை எதிர்பார்க்கக்கூடிய மனிதர்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். நாம் சிந்திக்க வேண்டும். ஃபிரௌனும் தான் உயரத்திலே இருந்தான். கடைசியில் என்ன செய்தான்? நைல் நதியிலே மூழ்கி அவன் அழிக்கப்பட்டான். பல வருடங்கள், பல நூற்றுக்கணக்கான வருடங்கள் ஆட்சி செய்தான், பெரும் ஆட்சி செய்தான், பல அனுபவம், பல எல்லா இன்பங்களையும் அனுபவித்தான். கடைசியில் அவன் என்ன செய்தான்? தான் இறைவன் என்று கூற ஆரம்பித்து விட்டான். இது அவனுடைய உயரத்தின், அந்த உயரத்தின் மூலமாக அவனுக்கு ஏற்பட்ட விபரீதம். நம்ரூதை எடுத்து பாருங்க. நம்ரூதுடைய விஷயம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல ஆட்சி செய்த மன்னன். இவனும் அவ்வாறு தான், ஆணவம். இவனுக்கும் தன்னுடைய உள்ளத்திலே உயர உயர இருக்க வேண்டும் என்ற அந்த பேராசை கொண்டான். கடைசியில் அவனுடைய வாழ்க்கையும் இவ்வாறு தான் ஆகிவிட்டது. நம்ரூத் என்ன செய்தான்? கடைசியில் அல்லாஹு தாலா ஒரு நுளம்பை கொண்டு அந்த நம்ரூத்தை அழித்து விட்டான். குர்ஆனுடைய வரலாறு எடுத்து வாசித்து பாருங்க. ஒரு நுளம்பை கொண்டு அல்லாஹ் நம்ரூத் என்று சொல்லக்கூடிய ஆட்சி செய்த அரசனை அழித்து விட்டான் அல்லாஹு தாலா. உயர பறக்க வேண்டும் என்ற ஆசை. இன்று சில விஷயங்களுக்கு இது உலக விடயங்களா இருந்தாலும் சரி, ஏனென்றால் ஆகிரத்துக்கு தானே. இந்த ஆகிரத் யாருக்கு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தில்க தாருல் ஆகிரத்து நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா. ஆகிரத் யாருக்கு இருக்கிறது? யார் இந்த உலகத்தில், இந்த பூமியில உயர வேண்டும் என்று விரும்பாமல் இருக்கின்றார்களோ, ஆசைப்படாமல் இருக்கிற, லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா. இந்த உலுவன் ஃபில் அர்தி என்பதற்கு தஃப்சீருடைய உலமாக்கள் கூறுவார்கள் பெருமை. இந்த பூமியில உயர பறக்க வேண்டும் என்று யார் ஆசை கொள்ளாமல் இருக்கிறார்களோ அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பூமியில பெருமை அடிக்கக்கூடிய மனிதர்களுக்கு சுவர்க்கம் கிடையாது. மேலும் ஃபித்னாக்கள், பாவங்களின் மூலமாக யார் ஃபித்னாக்களில் ஈடுபடுகின்றார்களோ, ஈடுபடுவதை விரும்பாமல் இருக்கின்றார்களோ, இவர்களுக்கு தான் சுவர்க்கம். எனவே கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களை, பெரியார்களே, நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலம் மிகவும் குறைவு. மௌலா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 4வது கலீஃபாவாகிய மௌலா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு அடியான் தன்னுடைய செருப்பிக்கு தானே, செருப்பு பாதணி, இந்த செருப்புல இருக்கக்கூடிய ஒரு நூல், இந்த நூலை கூட என்னுடைய செருப்பில் இருக்கக்கூடிய நூல் அவனுடைய நூலை விட சிறந்தது என்று ஒருவன் கருதுவானே ஆனால், என்ன சொல்றான்? தன்னுடைய பாதணியில் இருக்கக்கூடிய அந்த செருப்பில் இருக்கக்கூடிய அந்த நூல் இருக்கின்றதே, இந்த நூலை கூட என்னுடைய நூலை, அவனுடைய செருப்பின் நூலை விட என்னுடைய செருப்பின் நூல் சிறந்தது என்று கருதுகின்றானோ, அவனும் இந்த ஆயத்துக்கு உள்ளே அடங்கி விடுகின்றான். அப்படின்னா பெருமை பிடித்தவனாக மாறி விடுகின்றான். இன்றைக்கு எதெல்லாம் நாங்க மேல பறக்க ஆசைப்படுறோம், எதிலெல்லாம் ஆணவம் நம்மிடத்திலே இருக்கிறது. செருப்புல நூல்லே ஆயிக்குது. நாம் இன்று அல்லாஹ் நமக்கு ஞாபகத்தை வழங்கி இருந்தால் தாராளமாக நாங்கள் பயன்படுத்தலாம், அதுல எந்த தவறும் கிடையாது. அல்லாஹ் நமக்கு ஞாபகத்தை தந்திருந்தால் அழகாக ஆடை அணிய வேண்டும், அழகான வாகனங்களை பயன்படுத்த வேண்டும். ஆனால் இதன் மூலம் பெருமை வந்துவிடக்கூடாது. கல்புல இன்னொருவரை நாங்கள் இழிவாக கருதிவிடக்கூடாது. அவனை விட என்னைட்டு தான் பிராண்டட் இருக்குது, அவனை விட நல்ல குவாலிட்டியான வாகனம் நான் தான் வைத்திருக்கின்றேன், என்னுடைய வீடு அவனுடைய வீடை விட பங்களா மாதிரி இருக்குது, இது வரக்கூடாது. அல்லாஹ் நியமத்தை தந்திருந்தால் பயன்படுத்துங்கள், தாராளமாக பயன்படுத்துங்கள். மார்க்கம் அனுமதி வழங்கியுள்ளது.
அழகாக பயன்படுத்துங்கள், ஷரியத்துக்கு உட்படுத்தி நீங்கள் பயன்படுத்துங்கள். சொத்து செல்வங்களை வழங்கியிருக்கிறான் என்று அந்த சொத்து செல்வங்களை ஹராமான முறையில் பயன்படுத்தாமல் ஹலாலான முறையில் செலவு செய்யுங்கள், தான தர்மங்களை வழங்குங்கள், இல்லாத ஏழைகளுக்கு கொடுங்கள், குடும்பத்திற்கு உதவுங்கள், உங்களுடைய தேவைகளையும் தாராளமாக நிறைவேற்றுங்கள், அழகான ஆடைகளை அணியுங்கள். யாரும் மார்க்கத்தில் தடை செய்யவில்லை. இதன் மூலமாக நம்முடைய கல்வியிலே பெருமை வந்து விடாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்துல பல விடயங்கள் என்னது காம்படிஷன் இருக்குது. பல விஷயங்கள்ல அவரை விட நான் என்ன செய்யணும், இதாவது அவரை விட நான் உயர பறக்கணும், இவரை விட நான் உயர பறக்கணும், என்னுடைய வியாபாரம் அவரை விட உயர்ந்ததா இருக்கணும், நான் 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 என்று நான் உயர பறக்க வேண்டும் என்ற அந்த ஆசை தான் இந்த மனிதர்களிடையே மேலும் இருக்கிறது. சஹாபாக்கள் நம்முடைய முன்மாதிரிகள், ஐடியல். எங்களோட ஐடியல் யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள். இவர்களும் ஆசைப்பட்டார்கள், உயர பறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அருமை சஹாபாக்கள் எந்த விஷயத்தில் ஆசைப்பட்டார்கள்? நஃபிலான நோன்புகளை நோக்கக்கூடிய விஷயத்தில் ஆசைப்பட்டார்கள். ஒரு சஹாபி குர்ஆனில் 1/3 பகுதியை ஓதினால் இன்னொரு சஹாபி அரை குர்ஆனை ஓத ஆசைப்பட்டார்கள். ஒரு சஹாபி தன்னுடைய சொத்துக்களில் அரைவாசியை அல்லாஹ்வுடைய பாதையிலே சதகா செய்ய ஆரம்பித்தால் ஆசைப்பட்டால் இன்னொரு சஹாபி முழு சொத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதகா செய்ய ஆசைப்பட்டார்கள். நன்மையான விஷயங்களில் ஆசைப்பட்டார்கள். நன்மையான விஷயங்களில் மேலே பறக்க வேண்டுமே. ஆகிரத் தான் உண்மை. உலகம் மிகவும் சொற்ப காலம், அற்பமான இந்த துனியா மிகவும் சொற்ப காலம் தான். இது இல்லாமல் போய்விடும், இது இல்லாமல் ஆக்கப்பட்டுவிடும். தபூக் யுத்தத்தின் போது அதில் செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை அறவாசியா பிரிக்கிறாங்க. அறவாசியாக பிரித்து அறவாசியை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கொடுக்குறாங்க, யுத்தத்திற்காக பயன்படுத்துமாறு. இங்க மத்த பக்கம் வராங்க யாரு? முதலாவது ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறவாசி கொண்டு வந்தாங்களா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டில இருந்து முழு சொத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. யா ரசூலல்லாஹ், இதை நீங்க யுத்தத்துக்கு பயன்படுத்துங்க. இது மேலே பறக்க ஆசைப்பட்டார்கள், நன்மையான காரியங்களை செய்வதற்காக வேண்டி. நன்மைகளில் நான் முந்திக் கொள்ள வேண்டும். இந்த ஆசை நாமும் படலாம். ஒருவர் ஒரு பக்கம் குர்ஆன் ஓதுகின்றார் என்றால் நான் 2 பக்கம் ஓத வேண்டும். ஒருவர் ஒரு நஃபிலான நோன்பு நோக்கின்றார் என்றால் நான் 2 நஃபிலான நோன்புகளை நோக்க வேண்டும். இது ஆசை, இது பேராசை. இது நன்மையான காரியங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பேராசை கொள்ள வேண்டுமே தவிர பாவமான காரியங்களில் கிடையாது. உயர பறக்க வேண்டும் என்று சில மனிதர்கள் கொஞ்சம், அதாவது ரீல்ஸ் இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், சிறு குழந்தைகள், ஆண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களையும் கூட என்ன செய்யறாங்க? ரீல்ஸ்ல தூக்கி போடுறாங்க. ஏன்? கொஞ்சம் விவஸ் கிடைக்கிறதுக்கு, கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறதுக்கு. இந்த போதை எந்த அளவு என்றால் சில சமயம் ரீல்ஸ் செஞ்சு 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 கொண்டே கீழே விழுந்து செத்து போயிடுவான். நாங்க பாக்குறோம் தானே, ரீல்ஸுடைய ஆசையில அந்த விவஸ் பார்க்கணும், விவஸ் கூடணும் என்ற அந்த ஆசையில அவன் அதை செய்து கொண்டே கீழே விழுகிறான். அவனுக்கு எதுவுமே கீழே விழுந்து செத்து போறான். உலகத்திலே உயர பறக்க வேண்டும் என்ற ஆசை. எனவே கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த விடயங்கள் நம்மிடத்தில் இருந்தால் நாம் இந்த கெட்ட பழக்கங்களை விட்டு நம்மை தூரமாக்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு பழக்கம் என்னது? உள்ளத்திலே மோகம் ஏற்படுவது. உலக விஷயத்துக்காக வேண்டி மோகங்கள் உள்ளத்தில் ஏற்படுவது, உள்ளத்துல ஆசா பாசங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட ஆசைகள் உருவாகுவது. இதுவும் என்னது? மிகவும் மோசமான ஒரு பழக்கம். அந்த பறவையிடம் இருக்கக்கூடிய பழக்கங்களில் ஒரு பழக்கம் தான் தன்னுடைய நஃப்ஸை எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். சில விஷயங்களை நாங்க என்ன செய்யறது? பாவமான காரியங்களை பெருமை போன்று மக்களுக்கு முன்னால பேசுறது, பாவத்தை பெருமை போன்று பேசுவது. நண்பர்கள் தானே இருக்கிறாங்க, யார்கிட்ட போய் சொல்ல போறாங்க? கூட்டாளிமாரோட இருந்தா வேற மாதிரி இருக்கிறது. நண்பர் தானே, பரவாயில்ல, தெரிஞ்சவங்க தானே, பேசி போயிட்டுவோம் எப்படின்னு சொல்லி உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த பேச்சா இருந்தாலும் சரி, ஆசைகளா இருந்தாலும் சரி, அதை அந்த பாவங்களில் ஈடுபடுத்துவதற்கு உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஆசைகளை இவர்கள் முன்மாதிரியாக எடுத்து அதை செயலில் கொண்டு வருவது. அதை கட்டுப்படுத்தாமல் நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த சக்தி இல்ல. நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணாம உடனே அந்த பாவத்தை செய்து விடுவது. பனி இஸ்ராயீல்களுடைய காலத்துல ஒரு ஆபித் இருந்தார், இபாதத் செய்யக்கூடிய ஒரு மனிதர். எந்த அளவு இபாதத்னு சொன்னா அவருடைய எந்த துவாவுமே ரத்து செய்யப்படாது, கேட்கிற துவா எல்லாம் கபூல் செய்யப்படும். அப்படி இபாதத்தாலி. அவர் கையை தூக்கினா துவா கபூல் ஆகும். மனிதர்கள் அவங்களோட சோமில்லாத புலையில கூட்டு வருவாங்க இவற்றை ஓதி பார்க்கறதுக்கு. ஓதி பார்த்தா உடனே ஷிஃபா கிடைச்சிடும். அவ்வளோ இபாதத் செய்த ஒரு மனிதர், அவ்வளோ இபாதத் செய்த ஒரு ஆபித் பனி இஸ்ராயேல் காலத்தில் இருந்தாரு. புலையில ஓதி பார்த்தா ஷிஃபா கிடைச்சிடும். அப்ப என்ன செய்யறார்? அரசனுடைய மகளுக்கு என்ன செய்கிறது? ஒரு நோய் ஏற்படுகிறது. அரசனுடைய மகன் என்ன செய்யற அரசன் என்ன செய்யறாரு? மகளை கொண்டு வந்து இந்த இபாதத் செய்யற மனிதர்கிட்ட விட்டுட்டு போறாரு. என்ன மகளுக்கு ஷிஃபா கிடைக்கணும், நோய் நிவாரணம் கிடைக்கணும், இவருக்கு நீங்க ஓதி பார்த்து எல்லாம் செஞ்சுத்தாங்க. இவரும் அவங்களுக்கு என்ன செய்யறாரு? ஓதி பார்க்கிறாரு, எல்லாம் செஞ்சு கிஞ்சி
அவர் அந்த புள்ளையை குணப்படுத்துறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஷைத்தான் எல்லா இடத்துலயும் இருப்பான். இபாதத் செய்யறவங்கள்ட்ட இன்னும் அதிகமா இருப்பான். ஷைத்தான் வந்து இந்த இபாதத் செய்யக்கூடிய இந்த ஆபித் யாருடைய துவா கபூல் செய்யப்படுகிறதோ, யாரு ஓதி ஊதினால் அவனுக்கு ஷிஃபா கிடைக்கின்றதோ, இந்த மனிதன்ட்டே ஷைத்தான் வந்துட்டான். வந்து உள்ளத்துல ஆசையை போடுறான். இந்த அரசனுடைய மகளோடு எதை செய்யக்கூடாதோ அந்த கெட்ட கர்மத்தை செஞ்சு போட்டுறாரு. இந்த இபாதத் செய்யக்கூடிய மனிதர் பாவத்தை செஞ்சிட்டாரு, விபச்சாரம் செஞ்சு போட்டாரு. இப்ப இவருக்கு பயம். என்ன செய்கின்றார்? அந்த விபச்சாரம் ஏற்பட்டதன் காரணத்தினால் அந்த பெண்ணை கொலை செஞ்சு புதைச்சும் போட்டுட்டார். பயத்துல அரசன் நாட்டினுடைய அரசன் மகளோடு இப்படி நடந்துருச்சு, அவளை கொலை செஞ்சு பூமியில புதைச்சு போட்டாரு. ஷைத்தான் என்ன செய்கின்றான்? மனிதனுடைய உருவத்துல அந்த அரசன்ட்ட வர்றான். மனிதனுடைய உருவத்துல ஷைத்தான் அரசனிடம் வந்து நடைபெற்ற முழு சம்பவத்தையும் சொல்லிட்டான். இந்த மனிதனை குழப்பினதும் ஷைத்தான் தான், இந்த அரசன்ட்ட வந்து போட்டு கொடுக்கிறதும் ஷைத்தான் தான். கொலை செய்யப்பட்ட உன மகள் இந்த இடத்துல அடக்கப்பட்டுகிற இடத்தையும் காட்டி கொடுத்துட்டான். அதே மாதிரி தோண்டி பார்க்கிறாங்க, தன்னுடைய மகள் அந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கின்றால், கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இப்பொழுது தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இவருக்கு தூக்கு தண்டனை. இந்த இபாதத் செய்யக்கூடிய இந்த ஆபிதுக்கு தூக்கு தண்டனை தீர்ப்பாகிவிட்டது. தூக்கு தண்டனைக்காக வேண்டிய ஆயத்தமாகிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அந்த இடத்திலையும் ஷைத்தான் வரான். வந்து சொல்றான், ஏ ஆபிதே, இபாதத் செய்யக்கூடிய மனிதனே, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு உன்னைய காப்பாத்தேலும். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த பிரச்சனையிலிருந்து இந்த தூக்குல இருந்து எனக்கு உன்னைய காப்பாற்ற முடியும், ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை சொல்லு? நீ எனக்கு சஜிதா செய்யணும். ஷைத்தான் என்ன சொல்றான்? நீ எனக்கு சஜிதா செய்ய வேண்டும். இப்ப இவர் தப்புறதுக்கு வேற வழி இல்லை. இவன் காப்பாத்துவான் நம்பிக்கை என்ன செஞ்சிட்டாரு? ஷைத்தானுக்கு சஜிதா செய்து விட்டால். ஷைத்தான் சொல்லிட்டான், சிரிச்சு கொண்டே சொன்னான், உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு அவன் ஓடிட்டான். பின்பு இவர் தூக்கிலே இடப்படுகின்றார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இபாதத் செய்த ஒரு ஆபித், துஆக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய ஒரு மனிதர், ஓதி ஊதினா நோய் குணமாக்கக்கூடிய ஒரு சக்தி அல்லாஹ் அவனுக்கு வழங்கி இருந்தான். எல்லாத்தையும் கொடுத்திருந்தும் ஷைத்தானுடைய ஊசலாட்டம், உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அந்த கெட்ட ஆசைகள், மோகங்கள், காம வெறிகளை அவனால் அடக்க முடியவில்லை. இதுதான் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஆசைகள். அவனை அடக்க முடியல. கடைசியில பாவமும் செய்கின்றான், விபச்சாரம் செய்கின்றான், கொலையும் செய்கின்றான், அல்லாஹ்வுக்கு ஷிர்க்கும் செய்து விட்டான். ஷைத்தானுக்கு சஜ்தா செய்து ஈமான் இல்லாம போயிருச்சு. பாத்தீங்களா? உள்ளத்திலே ஏற்பட்ட ஒரு மனோ இச்சை. இந்த மனோ இச்சையின் காரணத்தினால் அவன் கடைசியில் என்ன செய்கின்றான்? இவ்வாறு மரணித்து விட்டான். எனவே கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களை, பெரியார்களே, இது மிகவும் மோசமான ஒரு பழக்கம். அதே போன்றுதான் பேராசை. ஒரு பறவையிடம் இருக்கக்கூடிய கழுகிடம் இருந்த 4 பறவைகள், ஒரு பறவை கழுகிடம் இருந்த ஒரு விஷயம், கெட்ட பழக்கம், அதனிடம் இருக்கக்கூடிய பழக்கம் என்னது? பேராசை கொள்வது. இந்த பேராசையும் மிகவும் மோசமான ஒரு பழக்கம். எனவே இந்த பேராசையை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையில குறிப்பிடுகிறான், யார் தன்னுடைய நஃப்ஸிலே ஏற்படக்கூடிய இந்த பேராசைகள், ஆசா பாசங்களை கட்டி அடக்கி கொள்கின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். ஷுஹ் என்ற வார்த்தைக்கு தஃசீருடைய உலமாக்கள் நீண்ட விளக்கங்களை தருகின்றார்கள். அனைத்தையும் கூற முடியாது. இதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால், தன்னுடைய சொத்தின் மீது மனிதன் கொள்ளக்கூடிய பேராசை. உலகத்தில் இருக்கக்கூடிய சொத்தின் மீது மனிதன் கொள்ளக்கூடிய பேராசை எந்த அளவு பேராசை என்றால், ஹலால் ஹராமுக்கு மத்தியில் வித்தியாசம் புரியாத அளவுக்கு பேராசை ஏற்படும். சொத்துட மேல ஒரு மனுஷன் சொல்லக்கூடிய ஆசை, ஹராம் ஹலாலினுடைய வித்தியாசம் தெரியாம போயிடும். அவனுக்கு சொத்து இருந்தா போதும், அது வட்டியால வந்தாலும் சரி, அது ஹராமான முறையில் சம்பாதித்தாலும் சரி, எவன் கொண்டு வந்து தந்தாலும் சரி, அவனுக்கு சொத்து வேணும். இதுதான் ஷுஹ் என்ற வார்த்தைக்கு உலமாக்கள் தரக்கூடிய வார்த்தை தஃசீர். ஷுஹ் என்றால் சொத்துக்கள் மீது மனிதன் வைத்திருக்கக்கூடிய பேராசை. எந்த அளவு பேராசை என்றால், இந்த பேராசையின் மூலமாக ஹராம் ஹலாலினுடைய வித்தியாசம் புரியாமல் வாழ்வது. எனவே இந்த பேராசைக்கு இது மிகவும் மோசமான ஒரு பேராசை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டு காட்டுகின்றான். அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா. சில மனிதர்கள் சொத்துக்களை சேர்க்கிறாங்க, அதை எண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. இவர்களுக்கு ஏற்படக்கூடிய யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, இவர்களுக்கு ஏற்படக்கூடிய பயங்கரங்கள், தண்டனைகளை பற்றி எல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான். இந்த சொத்தினுடைய பேராசை இருக்கின்றது. இந்த பேராசை ஒருவனுடைய கல்புல வந்து, இந்த சொத்தின் மூலமாக நீ பாவம் செய்தா பாவம் செஞ்சிருவான். இந்த சொத்தின் மூலமாக உறவினர்களை துண்டித்து வாழ்ந்தா உறவினர்களை துண்டித்து வாழ்ந்துருவான். இந்த சொத்தின் மூலமாக நீ ஹராத்தை சம்பாதிந்தா ஹராத்தை சம்பாதிச்சிருவான். இதுதான் இந்த பேராசை.
எனவே கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, நாம் முயற்சி செய்து இந்த 4 பழக்கங்கள், 4 பறவைகளிடம் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த 4 பறவைகளையும் விசேஷமாக வளர்த்து குர்பான் செய்த நோக்கத்தை தஃசீருடைய உலமாக்கள் குறிப்பிடும் போது இந்த 4 பறவைகளிடம் இந்த 4 வகையான கெட்ட பழக்கங்கள் இருந்தது. எனவே இந்த 4 கெட்ட பழக்கங்கள் மனிதனிடம் இருக்குமேயானால் மனிதனையும் சீரழித்துவிடும். இந்த 4 கெட்ட பழக்கங்கள் மனிதனிடம் இருக்குமேயானால் அவன் உடனே அந்த கெட்ட பழக்கங்களை நீக்குவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட வேண்டும். அவ்வாறு ஈடுபடுவானே ஆனால் அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாள்ல அவனுக்கு உயர்தரமான பதவிகளை வழங்குவான் என்பதாக கூறியுள்ளார்கள். எனவே நாம் முயற்சி செய்து இந்த 4 பழக்கங்களில் ஏதாவது கெட்ட பழக்கங்கள் நம்மிடத்தில் இருந்தால் உடனே நாங்கள் அதை நீக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த முறையில் நீக்கி நல்ல முறையில் அல்லாஹ்வுடைய முத்தகீன்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்தருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் பெருமை, பொறாமை, நயவஞ்சகத்தனம், பேராசை அனைத்து கெட்ட பழக்கங்களை விட்டும் யா அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் உனக்கு முன்னது ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் வழிபட்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் அனைத்து முஸ்லிம்களுக்கும் யா அல்லாஹ் கண்ணியத்தை வழங்கி அருள்வாயாக. அனைத்து முஸ்லிம்களையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் நம்முடைய சொத்துக்களின் மூலமாக, செல்வங்களின் மூலமாக பேராசைகள் ஏற்பட்டு விடாமல் நம்மை நீ பாதுகாத்தருள்வாயாக. சதாவும் உனக்கு சுக்ர் செய்யக்கூடிய மனிதர்களாக வாழ்வதற்கு தௌஃபீக் செய்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.